குழந்தையே, பாபாவை வணங்கும் பலருக்கு வழி தெரியவில்லை. அதனால் மனது அலைபாய்கிறது. இங்கு சென்றால் நன்மை நடக்குமா, அங்கு சென்றால் நன்மை நடக்குமா என்று பாபா ஆலயங்களையே பேதப்படுத்தி பார்க்கும் உணர்வுக்கு வந்து விடுகிறார்கள். பாபா எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அவரது அருளை எல்லா இடங்களிலும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பதில்லை. யார் மூலமாவது எதையாவது கேள்விப்பட்டால் உடனே அங்கு ஓடி காரியத்தை நிறைவேற்றி கொள்ள முற்படுகிறீர்கள். இருந்த இடத்தில் இருந்தே உணர்வோடு ஒன்றி கதறுங்கள். பாபாவின் அருளை பெற பதற்றப்படுங்கள். அவசரம் காட்டுங்கள். முழு மூச்சோடும் ஒரே மனதோடும் அவரை தியானம் செய்யுங்கள். அப்போது வேண்டியது விரைவில் கிடைக்கும். பாபா உங்களுக்கு தராத ஒன்றை வேறெங்கும் சுலபத்தில் உங்களால் பெற இயலாது என்பதை பலரின் அனுபவ தொகுப்புகளின் அடிப்படையில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை கரையேற்றுங்கள் தந்தையே. நான் பக்தர்களின் ஹிருதயத்தில் வாசம் செய்பவன் என்று அடிக்கடி கூறியுள்ளேன். இன்னுமா உன்னால் உணர முடியவில்லை? உன்னுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் மூலாதாரமாக இருப்பவன் நான். உன்னையும் உன் மனதில் ஓடும் எண்ணங்களையும் என்னால் உணர முடியாதா என்ன? நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் அனுமதி இல்லாமல் முடியாது. உன்னால் யாருக்கும் நீ நினைத்தாலும் தீங்கிழைக்க முடியாது. ஏனெனில் உன்னை ஆட்டுவிக்கும் விசை என் கையில் உள்ளது. உன்னுடைய பயணம் என்னை நோக்கியே இருக்கட்டும். நீ இப்போது மேற்கொண்டிருக்கும் செயல் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டது. நீ மேன்மேலும் உயர்ந்து என் அருளால் உச்சத்தை அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னை பழித்தவர் கண் பார்க்க நீ என்னால் கோபுரத்தில் உட்கார வைக்கப்படுவாய். அந்த நாளுக்காக பணிவுடன் காத்திரு. கண்டேபா கோவில் பூசாரியும் பாபாவின் மிக நெருங்கிய பக்தருமான மகள்சாபதியின் மகன் ஸ்ரீ மார்த்தாண்ட் என்பவர் ஒரு நாள் கண்டேபா கோவில் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போது பாபா அங்கே வர மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்று வணங்கினார். பாபா கண்டேபா கோவிலுக்குள் போவதை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென பாபா கண்டேபா சுவாமியின் விக்கிரகத்திற்குள் ஊடுருவி விட்டார். மார்த்தாண்ட் விரைந்து சென்று விக்கிரகத்திற்கு முன்னாலும் பின்னாலும் பாபாவை தேடினார். ஆனால் பாபா அங்கே இல்லை. கோவிலுக்குள் வந்த பாபா எங்கே சென்றார் என்று மார்த்தாண்ட் பிரமித்து நிற்கையிலே பாபா மீண்டும் கண்டேபா விக்கிரகத்தின் உள்ளிருந்து வெளிப்பட்டு மார்த்தாண்டை புன்சிரிப்புடன் நோக்கிவிட்டு கோவிலின் வெளியே சென்றார். அதுநாள் முதல் மார்த்தாண்ட் பாபாவே தெய்வம் என்பதை புரிந்து கொண்டார். சின்ன கிருஷ்ணராஜா சாஹேப் என்ற பக்தர் ஷீரடிக்கு சென்றிருந்தார். பிற்பகலில் தன்னை வந்து சந்திக்குமாறு அவரிடம் பாபா கூறி இருந்ததால் பிற்பகல் நேரத்தில் மசூதிக்கு வந்தார். அவரை அழைத்து வந்த நபரை வெளியே அனுப்பிவிட்டு பாபா அவரை தழுவிக்கொண்டு, உனக்கு எது வேண்டுமோ கேள். மாதம் 5 ரூபாயோ 100 ரூபாயோ எது வேண்டுமோ கேள். எதுவாயினும் நான் உனக்கு தருகிறேன் என்றார் பாபா. பாபா தனது ஆசையை தூண்டுகிறார் என நினைத்த ராஜா சாஹேப், எனக்கு எது நல்லதோ உபயோகமானதோ அதனை சாயி பாபா அறிவார். ஆகவே கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ அவரை தீர்மானிக்க வேண்டும். நான் கேட்க வேண்டியது இல்லை என நினைத்து தயங்கியவாறு நின்றார். பாபா அவரை விடவில்லை. ஏதாவது கேட்டு வாங்கியாக வேண்டும் என கெஞ்சினார். பாபா, நான் எதை கேட்டாலும் தருவீர்கள் என்பது உறுதிதானே என சாஹேப் கேட்டார். ஆம், நிச்சயமாக என்ற பாபாவிடம், அப்படியானால் இந்த பிறவியிலும் இனி நான் எடுக்க நேரிடும் பிறவிகளிலும் தாங்கள் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை என்றார் சாஹேப். பாபா அவரை தட்டி கொடுத்தவாறு, ஆம், எப்படி இருப்பினும் என்ன செய்யினும் நான் உன்னுடன் இருப்பேன், உன் உள்ளும் இருப்பேன், புறத்திலும் இருப்பேன் என்று கூறினார். இதுதான் சாயிபாபாவின் மகிமை. சாய்பாபா குணங்கள் ஏதும் இல்லாதவர், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பக்தர்களின் மங்களத்துக்காக தூய நற்குணங்களுடன் ஒரு உருவம் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாதார விந்தங்களில் நான் முழு மனதோடு சரணடைகின்றேன். சமர்த்த சாயியை அடைக்கலமும் பாதுகாப்பும் வேண்டி சரணடைந்தவர்கள் எத்தனையோ அனர்த்தங்கள், அதாவது தீங்கு கேடு நேராமல் தப்பித்துக் கொண்டார்கள். நானும் அந்த சுயநல தேவைக்காகவே அவருடைய பாதங்களில் தலை சாய்க்கின்றேன்.
பக்தர்களின் பிரேமையை சுவைப்பதற்காகவும் அவர்களுடன் லீலைகள் புரிவதற்காகவும் உருவமற்ற ஒன்றேயான சாயி உருவத்தையும் பன்மையையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்புக்கு நமஸ்காரம். குருராயரே, ஆனந்த மூர்த்தியே, நீரே பாதையும் முடிவாக சென்றடையும் இடமும் ஆகும். நீரே நான் இளைப்பாறும் சோலை. ஏனெனில் உம்மால் தான் என்னை பீடிக்கும் துன்பங்களையும் வலியையும் சுகப்படுத்த முடியும். சாயி கிருபை கூர்ந்து எனக்கு என்று அனுகிரகம் செய்தாரோ அன்றிலிருந்து இரவு பகலாக அவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதுவே பிறவி பயத்தை அழித்துவிடும். இனி எனக்கு ஜெபம் வேறெதுவும் இல்லை, தவமும் வேறெதுவும் இல்லை. சாயியின் சுத்த ஸ்வரூபத்தையும் சகுண ரூபத்தையும் தான் நான் பார்க்கின்றேன். சாயியின் முகத்தை நிலைத்து பார்த்தால் பசி, தாகம் அனைத்தும் மறந்து போகின்றன. இதற்கு நிகரான சுகம் ஏதும் உண்டோ? வாழ்க்கையின் சோதனைகளும் வேதனைகளும் மறந்தே போகின்றன. பாபாவின் நயனங்களுக்குள் பார்க்கும்போது என்னையே மறந்து விடுகிறேன். உள்ளிருந்து பிரேமை பொங்குவதால் மனம் சொல்லனாத மகிழ்ச்சியில் ஆழ்ந்து போகிறது. என்னை பொறுத்தவரை கர்மமும் தர்மமும் சாஸ்திரங்களும் புராணங்களும் அனுஷ்டானங்களும் யோகமும் யாகமும் தவமும் தீர்த்த யாத்திரையும் அனைத்தும் பாபாவின் திருவடிகளே. இது கர்மானுபந்தத்தினால் விளைந்தது. சாயி பாதங்களின் மேல் என்னுடைய அபிமானம் ஓங்கியது. சாயி பாதங்களின் மறைமுகமான சக்தியை நான் அனுபவித்தேன். இந்த சக்தியை யான் எவ்விதம் வர்ணிப்பேன்? இந்த சக்தி பக்தியை பெருக செய்து சாயி பாதங்களின் மேல் பற்றுதலையும் ஓங்க செய்கிறது. இப்பற்று உலக வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கும் போதே பற்றற்ற நிலையை வளர்த்து ஆனந்தம் அளிக்கிறது. விதி வலியது. விதியை வெல்ல யாராலும் முடியாது. விதிப்படித்தான் வாழ்க்கை. இப்படியெல்லாம் கூறிவிட்டு வெல்ல முடியாத விதியை வெல்ல நினைத்து இறை வழிபாடு ஏன்? பரிகாரங்கள் ஏன்? இதற்கு தயவு செய்து விளக்கம் தருமாறு வேண்டுகிறேன் என்று ஒரு பக்தர் சாய்பாபாவிடம் கேட்டார். சாயி சொன்னார், குருகுலத்தில் பாடம் நடந்து கொண்டிருந்தது. யாருக்காவது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் என்றார் குரு. ஒரு மாணவன் உடனே எழுந்து, குருவே, அனைத்தும் அறிந்த இறைவன் நம்மை சோதிப்பது ஏன்? கஷ்டங்களை சந்திக்காமல் அவன் அருளை பெறவே முடியாதா என்று கேட்டான். நல்ல கேள்வி. இதற்கு உனக்கு நாளை பதில் அளிக்கிறேன் என்று கூறினார் குரு. மறுநாள் மாணவர்கள் ஆவலுடன் வகுப்புக்கு வருகிறார்கள். மாணவர்களுக்கு முன்னால் மண்ணால் செய்யப்பட்ட 2 ஜாடிகள் இருந்தன. இரண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தன. இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா? மாணவர்களை கேட்டார். தெரியவில்லை. ஆனால் இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்றபடியே மாணவர்களுக்கு எதிரே முதல் ஜாடியை கீழே தள்ளி கவிழ்த்தார். அதிலிருந்து தேன் வெளியே வந்தது. மற்றொரு ஜாடியை கவிழ்த்தார். அதிலிருந்து சாக்கடை நீர் வெளியே வந்தது. ஜாடியை நான் கீழே தள்ளியவுடன் அதனுள் என்ன இருக்கிறதோ அது வெளியே வந்தது. அதை நான் கீழே தள்ளும் வரை உங்களுக்கு தெரியாது. வித்தியாசம் உள்ளே இருந்த பொருளில்தான் இருந்தது. அது வெளியே தெரியாமல் இருந்தது. இதே போல்தான் நல்லவர்களும் கெட்டவர்களும் உள்ளனர். இறைவன் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படித்தான். நாம் சோதனைகளை சந்திக்கும் வரை சகஜமாக நல்லவர்களாக இருக்கிறோம். ஆனால் சோதனையை சந்திக்கும் போதுதான் நமக்கு உள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது. நமது உண்மையான குணத்தை பரீட்சிக்கவே இறைவன் சோதனைகளை தருகிறான் என்றார். மேற்படி 2 ஜாடிகளில் ஒன்றை நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? அனைவரும் ஒருமித்த குரலில் தேன் அடைக்கப்பட்டுள்ள ஜாடியை தான் என்றார்கள். தேன் ஜாடியை மட்டும் நீங்கள் வேண்டும் என்று ஏன் கூறுகிறீர்கள்? நல்லவரும் தேனையே விரும்புவார், கெட்டவரும் தேனையே விரும்புவார். கெட்டவர்களுக்கும் பெருவாரியான நல்லவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்காததால் மட்டுமே நிறைய பேர் நல்லவர்கள். நல்லவர்கள் என்ற போர்வையில் இருக்கின்றவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சாதகமான சூழ்நிலையும் சந்தர்ப்பம் கிடைத்தால் தவறுகளை செய்து விடுகிறார்கள். செய்யும் தவறுகள் யாருக்கும் தெரியாது என அவர்கள் எண்ணுகின்றனர். ஆனால் இறைவனுக்கு அனைத்தும் தெரியும். இப்போது நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆகையால் தான் சில சமயம் நமது வேண்டுகோளுக்கு இறைவன் செவி சாய்ப்பதில்லை. இறைவன் நம்மை சோதிப்பதும் நமது உண்மையான குணத்தை நாம் அறியவே அன்றி அவன் அறிய அல்ல.
அவன் அப்படி செய்வது நம்மை நாமே தெரிந்து கொள்ள, நம்மை நாம் அறிந்து கொண்டால்தான் நம்மை திருத்திக் கொள்ள முடியும். நம் ஜென்மாந்திர, அதாவது பிறவிதோறும் செய்தவை குற்றங்கள் நமது பிராப்தத்தில் பதிவாக இருந்தால் அது விதியாக வந்து துன்பத்தை கொடுக்கும். இத்துன்பங்கள் மனிதன் திருந்தி தூய்மை அடையவே இன்றி அவனை ஒழித்து கட்ட அல்ல. இறை வழிபாடும் பரிகாரங்களும் தவறுகளை திருத்திக் கொண்டு குற்றமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கே வழி செய்கின்றன. இத்தகைய மாந்தரை துன்பமான விதியில் இருந்து இறைவன் சிறிது சிறிதாக விடுவிக்கிறார். ஏனெனில் உள்ள தூய்மையே இறைவன் குடியிருக்கும் கோவில். ஊன் உடம்பு ஆலயம். தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். இல்லையெனில் நமது தவறுகளை திருத்திக் கொள்ள நமக்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும். குற்றமற்ற வாழ்வியல் அறமே ஆத்ம சாதனத்தில் உயர்ந்த சாதனம். இதையே சுவதர்ம நெறி என கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் போதிக்கிறார். சுவதர்மமாக வாழ்வதே ஆன்மீக வாழ்வு. இத்தகைய வாழ்க்கையே இறை வழிபாடு ஆகிறது. ஜெய் சாய்ராம்.